வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 28, 29 மற்றும் 30ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கரூர் கூட்ட நெரிசல் இறப்பை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அருணா ஜெகதீசன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா பிரச்சார கூட்டம் இருக்குல்ல, அதில் கூட்ட நெரிசல் மூலமாக 41 பேர் பலியாயிட்டாங்க. அப்போது இதை ஆய்வு பண்ணுறதுக்காக அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு அமைத்திருக்காங்க. இந்த அருணா ஜெகதீசன் இவங்க உயர் நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி. இதே மாதிரி தமிழ்நாடு தொடர்பான ஆணையங்கள் பார்க்கலாம். ஜெயலலிதா மரணம் குறித்து ஆய்வு செய்ய ஆறுமுகசாமி ஆணையம் அமைத்திருந்தாங்க. அடுத்தது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் இருக்குல்ல, அது தொடர்பாக ஆய்வு செய்கிறதுக்கு இந்த அருணா ஜெகதீசன் ஆணையம் தான் அமைத்திருந்தாங்க. அடுத்தது ஆன்லைன் ரம்மி, இதோடைய தீங்குகள், இதோடைய பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக நீதிபதி சந்துரு தலைமையில் ஆணையத்தை அமைத்திருந்தாங்க. அடுத்தது பள்ளி கல்லூரிகளில் ஜாதி பாகுபாடு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காகவும் நீதிபதி சந்துரு தலைமையில் தான் ஆணையத்தை அமைத்திருந்தாங்க. அடுத்தது தமிழக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குறதுக்காக நீதிபதி முருகேசன் தலைமையில் ஆணையத்தை அமைத்திருந்தாங்க. அடுத்தது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய இறப்புகள் இது குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு ஆணையம் அமைத்திருந்தாங்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது 2024-25 இந்தியாவில் அதிகம் பார்வையாளர்களை ஈர்த்த இடம் எது? இதற்கான ஆன்சர் தாஜ்மஹால். இது பார்த்திங்கன்னா மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் வெளியிட்ட ரிப்போர்ட் தான் இது. அடுத்தது பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் சுதேசி 4G சேவையை பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுவதுமே பிஎஸ்என்எல் நிறுவனத்துடைய சுதேசி 4G சேவையை நம்ம பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்காரு. இப்போ இதற்காக 4G டவர் இருக்குல்ல, 4G கோபுரங்கள், இது 97,500க்கு மேற்பட்டது நம்ம நாட்டுக்கு அவர் அர்ப்பணித்திருக்காரு. அதாவது அவர் தொடங்கி வைத்திருக்காரு அப்படிங்கிறது தான். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இது முழுக்க முழுக்க நம்ம நாட்டிலேயே செஞ்சது, உள்நாட்டு தொழில்நுட்பம் மூலமாக பண்ணியிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது உள்நாட்டு தொழில்நுட்பம் மூலமாக தொலைத்தொடர்பு சாதனங்கள் சேவை வழங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியா இந்த ஒரு லிஸ்ட்டில் இணைந்திருக்கு. என்ன லிஸ்ட் அப்படின்னா சொந்தமாக தொலைத்தொடர்பு உபகரணங்கள் தயாரிக்கிற நாடுகள் பட்டியலில் இந்தியாவை இணைந்திருக்கு. இதுவரைக்கும் சொந்தமாக தொலைத்தொடர்பு உபகரணங்கள் தயாரிக்கிற நாடுகள் உலக அளவில் 4 மட்டும்தான். அது டென்மார்க், ஸ்வீடன், தென்கொரியா மற்றும் சீனா. இப்போது இதில் சிறப்புகள் பார்த்திங்கன்னா இது எல்லாமே சூரிய மின்சக்தி மூலமாக செயல்படுற மாதிரி தான் அமைத்திருக்காங்க. இதன் மூலமாக இந்தியாவுடைய மாபெரும் பசுமை தொடர்பு தளங்களுடைய தொகுப்பாக இது இப்போ மாறி இருக்கு. ஏன்னா எல்லாமே ஃபுல்லுமே பசுமையாகவே இருக்குது. பசுமைன்னா சோலார் பவர் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதுதான் அப்படி குறிப்பிட்றாங்க. அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இப்போ 29,000லேருந்து 30,000 கிராமங்களுக்கு 100% 4G கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் பாரத் நிதியின் கீழே தான் இதெல்லாம் அமைத்திருக்காங்க. இதை பிரதமர் மோடி இப்போ தொடங்கி வைத்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமுக்கான இலவச டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இதில் பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் ரொம்பவே குறைந்த கட்டணத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையுமே நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது முதல்வரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் பீகார். ஹிந்தியில் பார்த்திங்க அப்படின்னா முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம். இது என்ன அப்படின்னா பீகார் மாநிலத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு மகளிருக்கு ரூபாய் 10,000 கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பீகார் முழுவதுமே 75 லட்சம் பெண்களுக்கு இதை வழங்குறாங்க. இப்போது மொத்தமாக இந்த திட்டத்திற்காக திட்ட மதிப்பு 75,000 கோடி ரூபாயாக இருக்கிறது. இது எதற்காக அப்படின்னா அந்த 10,000 இருக்குல்ல, அதை வைத்து பீகார் பெண்கள் அவங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு சின்ன சின்ன வேலை வாய்ப்பு இருந்தாலும் அது உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ தொழிலில் திறம்பட செயலாற்றுற பெண்களுக்கு ரூபாய் 2 லட்சம் வரைக்கும் இனிமேல் வழங்க போகிறாங்க. பீகாருடைய முதல்வர் நிதிஷ்குமார் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது 17வது ஆசிய கோப்பை ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணியது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 17th மென்ஸ் ஏஷியா கப் போட்டி நடைபெற்றிருக்கு. இதில் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கோம். இந்தியா 9வது முறையாக சாம்பியன் கோப்பை வென்றிருக்கோம். இந்த போட்டி எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா UAE, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், தமிழில் ஐக்கிய அரபு அமீரகம்
அடுத்தது பிசிசிஐ அமைப்பின் 37வது தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மிதுன் மனாஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிசிசிஐ நம்ம இந்தியாவில் கிரிக்கெட்டை நிர்வகிக்கிற அமைப்பு இதுதான். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு தான் பிசிசிஐ. இதோடைய தலைமையகம் வந்து மும்பையில் வான்கடே மைதானம் கிரிக்கெட் மையத்தில் தான் இருக்குது. அதாவது இதோடைய தலைமையகம் எது அப்படின்னா மும்பையில் இருக்கிற வான்கடே மைதானம் கிரிக்கெட் மையம் அப்படிங்கிறது தான். இந்த பிசிசி அமைப்பை 1926வது ஆண்டு உருவாக்கிட்டாங்க. இதோடைய தலைவராக இப்போ வந்து மிதுன் மனாஸ் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் செக்ரட்டரி அதாவது செயலாளர் யார் அப்படின்னா தேவஜித் சைக்கியா அப்படிங்கிறவர் தான். அடுத்தது SAFF அண்டர்-17 கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் தான் இந்த போட்டி நடைபெற்றதுக்கு, அதனால தான் இந்த பிக்சரில் நீங்கள் வந்து ஸ்ரீலங்கான்னு குறிப்பிட்டிருக்கதை பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா SAFF அதாவது சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படிங்கிற அமைப்பு தான். இவங்க வந்து 17 வயதுக்குட்பட்டவருக்கான கால்பந்து போட்டி இப்போ நடத்தியிருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிள் இப்படி கூட கேட்கலாம். அதாவது SAFF அப்படிங்கிறது எந்த போட்டியை நடத்துவாங்க? கால்பந்தா, கிரிக்கெட்டா அல்லது பேட்மிண்டனா, அந்த மாதிரி கூட கேட்கலாம். இது பார்த்தீங்கன்னா SAFF அப்படிங்கிறது கால்பந்து போட்டி. ஓகேவா? இந்த போட்டி வந்து இலங்கையுடைய தலைநகரான கொழும்புல தான் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றது நம்ம இந்தியா 7வது முறையாக வெற்றி பெற்றிருக்கோம். இறுதிப் போட்டியில் வங்காளதேசத்தை எதிர்த்து தான் நம்ம போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கோம். அடுத்தது இப்போ இந்தியா பூட்டான் இடையில் 89 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதை அமைக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு அறிவித்திருக்காங்க. ரூபாய் 4000 கோடி மதிப்பில் இதை அமைக்க போகிறாங்க. இது நம்ம இந்திய ரயில்வேனால தான் மேற்கொள்ளப்படுது. மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் இதை தெரிவித்திருக்காரு. ஓகேவா? இது முழுக்க முழுக்க நம்மளே பண்ணுறது. பூட்டானுடைய பங்கு இதில் இல்லை. அடுத்து முக்கிய தினங்கள் நிறைய இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்தோதியா தினம். இது வந்து செப்டம்பர் 25ஆம் தேதி அந்தியோதயா திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தியோதயா அப்படின்னா சமூகத்தில் பிற்படுத்தப்பட்டவங்க இருக்காங்கள்ல, அவங்கள உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் அந்தோதயா அப்படிங்கிறது. இப்போ வந்து தாம்பரத்துலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் அந்தோதயா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ட்ரெயின் கூட போகுது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனே கிடையாது. எல்லாமே நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே பயணம் பண்ணுற மாதிரி தான். ஓகே, இப்போது எதனால் இந்த தினத்தை நம்ம அந்தியோதயா தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னா பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. அவருடைய பிறந்த தினம் தான் இந்த செப்டம்பர் 25ஆம் தேதி. அவர் 1916ஆவது ஆண்டு பிறந்தார். இவர் வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். அடுத்தது உலக கடல்சார் தினம். இது செப்டம்பர் 25ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நமது பெருங்கடல், நமது கடமை, நமது வாய்ப்பு அப்படிங்கிறது தான். அதுவே நம்ம இந்தியாவில் தேசிய கடல்சார் தினம் அப்படிங்கிறத ஏப்ரல் 5ஆம் தேதி நம்ம கடைபிடிக்கிறோம். அடுத்தது உலக கருத்தடை தினம். இது வந்து செப்டம்பர் 26ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அனைவருக்கும் ஒரு தேர்வு, நிறுவனம், நோக்கம் மற்றும் அணுகல் அப்படிங்கிறது தான். எ சாய்ஸ் ஃபார் ஆல், ஏஜென்சி, இன்டென்ஷன் அண்ட் ஆக்சஸ் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக சுற்றுலா தினம். இது வந்து செப்டம்பர் 27ஆம் தேதி கொண்டாடுறோம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சுற்றுலா மற்றும் நிலையான மாற்றம் அப்படிங்கிறது தான். இப்போது சுற்றுலா அமைப்புக்காக ஐநா சபையின் கீழே ஒரு அமைப்பு இருக்குது. அது UNWTO அப்படிங்கிற அமைப்பு. அதாவது யுனைடெட் நேஷன் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. இந்த அமைப்புடைய தலைமையகம் வந்து ஸ்பெயினுடைய தலைநகரான மேட்ரிட்டில் தான் இருக்குது. அடுத்தது காது கேளாதோருக்கான சர்வதேச தினம். இது வந்து செப்டம்பர் 28ஆம் தேதி. இது செப்டம்பர் மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையை கடைபிடிக்கிறாங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னென்னா சைகை மொழி உரிமைகள் இல்லாமல் மனித உரிமைகள் இல்லை அப்படிங்கிறது தான். இதில் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம். என்ன அப்படின்னா இந்த ஆண்டு வந்து சைன் லாங்குவேஜஸ் டே இருக்குல்ல, சைகை மொழி தினம், அதற்கும் இதே கருப்பொருள் தான். அடுத்தது உலக அளவிலான தகவல் அறிவதற்கான சர்வதேச தினம். இது வந்து செப்டம்பர் 28ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் டிஜிட்டல் யுகத்தில் சுற்றுச்சூழல் தகவல்களை அணுகுவதை உறுதி செய்தல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக ரேபிஸ் தினம். இது செப்டம்பர் 28ஆம் தேதி. இது ரொம்ப முக்கியமான தினம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இப்போதே செயல்படுங்கள், நீங்கள் நான் சமூகம் அப்படிங்கிறது தான். இங்கிலீஷில் ஆக்ட் நவ், யூ மீ கம்யூனிட்டி அப்படிங்கிறது தான். இந்த ரேபிஸ் அப்படிங்கிற நோய் வந்து RABV அப்படிங்கிற வைரஸ்னால் ஏற்படுற ஒரு கடுமையான வைரஸ் தொற்று தான். ஓகேவா? இது வந்து எப்படி பரவுது அப்படின்னா பாதிக்கப்பட்ட விலங்கு, அது நாயாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பூனையாக கூட இருக்கலாம். அது ஒருத்தங்களை வந்து கடிக்கும்போது அல்லது அதோடைய நகத்தை வச்சு கீறும்போது அல்லது அதோடைய உமிழ்நீர் மூலமாக கூட இந்த ரேபிஸ் வந்து பரவுது. ஓகே, இந்த லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிறவர் தான் இந்த ரேபிஸ் நோய்க்காக
தடுப்பூசி கண்டுபிடித்தவர். அவருடைய இறந்த நாள் தான் இந்த செப்டம்பர் 28ஆம் தேதி. அதுதான் நம்ம வந்து உலக ரேபிஸ் தினமாக கடைபிடிக்கிறோம். அடுத்தது உலக நதிகள் தினம். இது வந்து செப்டம்பர் 28ஆம் தேதி. அதாவது செப்டம்பர் மாதத்துடைய நான்காவது ஞாயிற்றுக்கிழமை வந்து இதை நம்ம கடைபிடிக்கிறோம். அதே நேரம் நதிகள் பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் அப்படின்ற மாதிரி இன்னொரு தினம் இருக்குது. அது வந்து மார்ச் 14ஆம் தேதி. இந்த ரெண்டுலேயுமே ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா இதுதான். அதாவது நதிகள் பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய இடங்களில் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. உலக நதிகள் தினத்தை வந்து யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஓகே, அடுத்தது உலக இதய தினம். இது வந்து செப்டம்பர் 29ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஒரு துடிப்பையும் தவற விடாதீர்கள் அப்படிங்கிறது தான். இனி ரிவிஷன் பார்க்கலாம். கரூர் கூட்ட நெரிசல் இறப்பை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அருணா ஜெகதீசன். அடுத்தது 2024-25 இந்தியாவில் அதிகம் பார்வையாளர்களை ஈர்த்த இடம் எது? இதற்கான ஆன்சர் தாஜ்மஹால். இப்போ உங்களுக்கான கேள்வி, எந்த மாநிலம் வந்து அதிகமான வருவாய் உபரி பெற்றிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது அவங்களுக்கு செலவுக்கு மீறி அதிகமான வருவாய் இருக்குது அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அடுத்தது பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் சுதேசி 4G சேவையை பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் ஒடிசா. அடுத்தது முதல்வரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் பீகார். அடுத்தது 17வது ஆசிய கோப்பை ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது பிசிசிஐ அமைப்பின் 37வது தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மிதுன் மனாஸ். அடுத்தது SAFF அண்டர்-17 கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.